மாடி தோட்டத்தில் வர செடிங்களை கொஞ்சம் வீடியோ எடுக்கலான்ட்டு வந்திருக்கேன். வீடியோ எடுக்கும்போது இதில் துளசி துளசி கீரை, சிகப்பு பொன்னாங்கண்ணி, மாதுளை செடியில் பூ எடுத்திருக்கு. இது ஒரு மாதுளை, இது ஒரு ரோஸில் எலுமிச்சை செடி, முருங்கை செடி, செம்பருத்தி கொஞ்சம் வாடி போய் இருந்தது. ட்ரிம் பண்ணி விட்டு இப்போ தான் எல்லாத்துலேயும் மொட்டை எடுத்து அரும்பு எடுத்து இப்போ தான் பூ வச்சு. மல்லியெல்லாம் பூத்து முடிச்சிச்சு. இப்போ தான் 1-2 மல்லி அப்படியே மொட்டை எடுக்குது. இது அடுக்கு மல்லி பூத்து முடிச்சிட்டு எடுக்குது. இது பவளமல்லி செடி கட் பண்ணி வச்சேன், அது இருக்கு. இதில் சாமந்தி விதை போட்டு இது வெண்டைக்காய், கத்திரிக்காய், எல்லா கத்திரியும் செடியும் போயிடுச்சு. இப்போ தான் ஒன்று இது வந்திருக்கு. செம்பருத்தி, அது நித்தியமல்லி, மஞ்சள். இது ஒரு பழச்செடி, எப்போ பாரு வருது. இந்த பழத்தை சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. இது பேர் எனக்கு தெரியல. நானும் சாப்பிடுவேன், எப்பயுமே சாப்பிடுவேன். ரோஸ் ஒன்று வாங்கி வச்சேன், அது பூத்துச்சு. கட் பண்ணி விட்ருக்கேன், அதில் சாமந்தி போட்டிருக்கேன். இது ரோஸ் செடி ஒன்று அது போயிடுச்சு. இந்த ரோஸ் நிறைய பூ பூக்கும். 50 பூ கிட்ட பூக்கிற செடி ஃபுல்லாக போயிடுச்சு, காஞ்சி போச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த ரோஸ் வெள்ளை ரோஸு, அது பேர் சொல்லுவாங்க செவன் ரோஸ். ஆனால் எந்த நேரம் பூத்து நின்றுது. இப்போ என்னன்னு தெரியல, பூவே இருக்க மாட்டேங்குது. ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வெட்டி எல்லாம் ட்ரிம் பண்ணி விட்டுருக்கேன். சாமந்தி நாற்று வாங்கிட்டு வச்சேன், ஒரு பூவே எடுக்கல. சீசன் ஒன்றா எடுக்குமா என்னன்னு தெரியல. இதுலேயே இது ரொம்ப நாள் ஆசை பன்னீர். இது கொடி சம்பங்கி. இந்த கொடி சம்பங்கி கேட்டு 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 டூப்ளிகேட்டு கொடுப்பான் எப்பவுமே. இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். இந்த செடியில் இனிமேட்டு பூ வந்தாக்கா போடுறேன் வீடியோ. இது தேன் நிறைய பூ. செடி என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி பழுப்பு நிறமாயிடுச்சு, சத்து இல்லாமல். பூவெலாம் எடுக்குது, இன்னும் சத்து இல்லாமல் ஆயிடுச்சு. இந்த முல்லை செடி வெட்டி விட்டு இப்போ தான் துளுக்குது. ஃபுல்லாக பூத்து முடிச்சிச்சு, வெட்டி விட்டு துளுக்குது. இதுவும் அதே தான். மல்லி நல்லா ட்ரிம் பண்ணி விட்டோம். பூத்து முடித்தோடனே ஃபுல்லாக வெட்டி விட்டுட்டு ட்ரிம் பண்ணிவிட்டு இப்போ தான் பாருங்க ஃபுல்லாக துளுக்குது. எல்லாத்துலேயும் மொட்டு இருக்குது. எல்லாத்தையும் மொட்டு இருக்குது. இப்போ தான் உரம் போட்டிருக்கேன். டிஏபி கொஞ்சம் போட்டேன், ஏன்னா பூ எடுக்கணும் அப்போ தான் சொல்லிட்டு போட்டேன். துளசி டிசம்பர் செடி, டிசம்பர் சீசனுக்கு தான் பூக்கும். இது
செம்பருத்தி இதுவும் அப்படி தான் வெட்டி விட்டு இப்போ தான் முட்டுங்களாம் எடுத்து இப்போ தான் கொடுக்குது. எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணி விட்டோம். நிறைய வளர்ந்து உயரமாக வளர்ந்து போச்சு. இஷ்டத்துக்கும் எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணி விட்டுட்டு இப்போ தான் முட்டை எடுத்து அப்போ தான் வளர்ந்து போச்சு. செவ்வலரி ஃபுல்லாக வெட்டி விட்டுட்டு ட்ரிம் பண்ணி இப்போ தான் முட்டை எடுத்து மாதுளை